இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிகளாக மதிப்புக்கும் பழக்கத்துக்கும் உரிய இந்த மேல்நிலை பள்ளியினுடைய காலாளர் கார்த்திகேயன் அவர்களே, அவருடைய துணைவியார் அவர்களே, கமல் கழகத்தினுடைய பெருமைக்குரிய தலைவர்கள் நாகார்ஜுன செயலாளர்கள் நம்முடைய ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களே, சபைகளை விட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகளே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணி சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் ஒரு பேச்சாளர் நல்லபடி பேச வேண்டுமானால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஒரு பேச்சாளர் நல்லபடி பேச வேண்டுமானால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. அந்த நிபந்தனை என்னவென்றால், அவனுக்கு முன்னாலே ஒரு நல்ல பேச்சாளர்கள் பேசக்கூடாது. எனக்கு இன்றைக்கு அந்த வாழ்க்கையும் இல்லாமல் போய்விட்டது. இரண்டு நல்ல பேச்சாளர்கள் எனக்கு முன்னாடி பேசியிருக்கிறார்கள். ஒருவர் கம்பன் கழக செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள், ஒருவர் கம்பன் கழக தலைவர் நாகராஜா அவர்கள். இரண்டு பேரும் சிறந்த பேச்சாளர்கள், சுருக்கமாக சிறப்பாக பேசினார்கள். இவர்களுக்கு பிறகு நான் என்ன பேசுவது என்று தெரியாமல் கொஞ்சம் தவிப்போடு இருக்கிறேன். அவை இன்றைக்கு என்னுடைய பேச்சு சிறக்காவிட்டால் அதற்கு அவர்கள் தான் காரணங்கள் என்பதை நீங்கள் விளக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பேச தொடங்குவது உங்களுக்கு எத்தனையோ ஹீரோக்களை தெரியும், ஆனால் உங்கள் மத்தியிலேயே ஒரு ஹீரோ இருக்கிறார் என்று தன்னுடைய பேச்சை தொடங்கினார். பொதுவாக ஒருவர் பேச வந்தால் அவரைத்தான் ஹீரோ என்று இவர்களும் சொல்வார்கள். ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் உங்கள் மத்தியிலேயே ஒரு ஹீரோ இருக்கிறார் என்று தொடங்கியது நான் அவரை இதைத்தான் சொல்லுகிறார்கள் நினைத்திருக்கிறேன். எனக்கு கூட இப்படி ஒரு பிள்ளை கிடைக்குமா என்று நான் உயர்ந்திருந்த நேரத்திலே அவர் அந்த ஹீரோ தாரார்கள் என்று சொன்னதும் கொஞ்சம் மறைச்சோர்வை ஏற்பட்டது. அது கூட பரவாயில்லை. தொடர்ந்து பேசுகிற பொழுது, என்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது என்னை அனுமனுக்கு ஒவ்வாக பேசினார்கள். அவர் அறிவாளி சொல்லுகிறாரா அல்லது வடிவாளி சொல்லுகிறாரா என்று எனக்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதையெல்லாம் கடந்து நான் இப்பொழுது உங்கள் மத்தியிலே பேச வந்திருக்கிறேன். நான் எப்படி இருப்பேன் என்று எனக்கு தெரியும். அவர்கள் என்ன சொன்னாலும் நான் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அவருடைய அன்பை நான் அறிவேன். இன்றைக்கு இளைஞர்களாகிய உங்களை கண்டு பேசுகிற ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், நான் பேசுகிற பேச்சுகளிலே எல்லாவற்றிலும் இன்றைக்கு இங்கே பேசுகிற பேச்சை தான் நான் அதிக பெருமையுடைய பேச்சாக கருதுகிறேன். பெரிய சபைகளிலே நாங்கள் ராமாயணம் பேசுகிறோம், மகாபாரதம் பேசுகிறோம், திருக்குறளை பேசுகிறோம். பெரும்பாலும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வந்து கேட்கிறார்கள். அவர்கள் கேட்டுவிட்டு போய் அதனால என்ன பயன்படுத்த போகிறது என்று நான் நினைக்கிறேன். அத்தகைய சபைகளிலே உங்களை போல பிள்ளைகளை இளைஞர்களை காண கிடைப்பதில்லை. நான் நினைப்பது உண்டு, நாங்கள் போடுகிற விதைகள் நல்ல வயலிலே விதை
ஏற்பட்டு விளைந்தால் தானே அது சமுதாயத்துக்கு பயன்படும் என்று நினைப்பேன். இன்றைக்கு உங்களை எல்லாம் பார்க்கிற போது ஒரு நல்ல வயலை பார்ப்பதான உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. நான் சொல்லப்போகிற விடயங்களிலே முழுவதும் உங்களிடம் போய் சேர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் சொல்லுகிற கருத்திலே ஓரிரண்டு கருத்தாவது உங்கள் மனதில் பதிந்து விட்டார்கள். நிச்சயமாக அடுத்த தலைமுறை கடைநின்று நிற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கையோடு தான் அவர் முன் பேச வந்திருக்கிறேன். நான் எங்கள் பாடசாலையிலே படிக்கிற பொழுது, யாழ்ப்பாணத்திலே படிக்கிற பொழுது, அந்த நாட்களிலே எங்கள் பாடசாலையிலே அங்கே பாடசாலையிலே கல்லூரி இதுதான் சொல்வார்கள். +2 வரை அந்த கல்லூரியிலே படிக்கிற பொழுது எங்களுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், நான் படித்த காலத்திலே இருந்த அதிபர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் வேடாதீர்கள். அவர்களுடைய வாழ்க்கையே எங்களுக்கு பல பாடங்களை சொல்லியிருக்கிறது. அப்படி படித்திருக்கிறேன். அத்தகையவர்கள் இந்த கல்லூரியிலே ஒரு ஒழுங்கு வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பள்ளிகள் முடிந்தவுடனே யாராவது ஒரு அறிஞரை கூட்டிக் கொண்டு வந்து பேச வைப்பார்கள். முதலிலே சிவபுராணம் சொல்ல வைப்பார்கள். சிவபுராணம் சொல்லி முடிந்த பிறகு ஒரு அறிஞரை அழைத்திருக்கும், வெளியிலே இருந்து ஒரு விருந்தினராக ஒரு அறிஞரை அழைத்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் பேச கொடுப்பார்கள். பெரும்பான்மையான மாணவர்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கசப்பு தருகிற விஷயங்கள். சிவபுராணத்தை பாடுவதென்றால் நீண்ட பாட்டு உங்களுக்கு தெரிந்திருக்குமோ என்னவோ தெரியவில்லை. நமச்சிவாயமாக, நாதத்தாழ்வாக என்று தொடங்கி அது ஒரு 5 நிமிஷம் சொல்ல வேண்டும். இந்த பாடலை ஒரு மாணவன் சொல்ல, மற்ற மாணவர்கள் சொல்வார்கள். அந்த பாடலுடைய கடைசி வரி பல்லோரும் ஏற்ற பணிந்து என்று முடியும். இந்த மாணவர்கள் அந்த பாட்டை எப்படி வெறுக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன் என்றால், நமச்சிவாயமாக, நாதந்தாழ்வாக என்றால் அப்படி அந்த உம்முக்காக சொல்ற மாதிரி நமச்சிவாயமாக, நாதந்தாழ்வாக மேற்பொழுது அதை சத்தம் வெளியே விடாது. ஆனால் அந்த கடைசி வரி வருகிறது பாருங்கள், பல்லோரும் ஏற்றப்படுகிறது என்ற உடனே அவர்கள் எல்லோரும் சேர்த்து கோஷமாக பல்லோரும் ஏற்றப்படுகிறது என்பார்கள். அதற்கு எனக்கு அந்த அவர்கள் சொல்வதற்கு எனக்கு அர்த்தம் என்னவென்றால், அப்பாடா அந்த பாட்டு முடிந்துவிட்டது என்பதைத்தான் அவர்கள் அப்படி சொல்லி உணர்த்துகிறார்கள் என்று நான் நினைப்பேன். பிறகு ஒரு பேச்சாளர் வந்து பேசுவார்கள். சில பேச்சாளர்கள் ரொம்ப அறுப்பார்கள். மாணவர்கள் அதிபருக்கும் ஆசிரியருக்கும் பயந்து பள்ளி கழிக்க கொண்டு இருப்பார்கள். சில பேச்சாளர்கள் நுட்பமான சில விஷயங்களை சொல்வார்கள். நான் உண்மையிலே உங்களுக்கு சொல்கிறேன், அத்தகைய ஒரு பேச்சாளர் வந்து பேசிய பேச்சை கேட்ட பிறகுதான் எனக்கு தமிழ் மேலே ஆர்வம் வந்தது என்பதை நான் பகிரங்கமாக இங்கே சொல்கிறேன். அவ்வளவு நுட்பமான சில விஷயங்களை அவர் எடுத்து சொன்னார். எனக்கு இப்படிப்பட்டதுதான் நம்முடைய தமிழ் என்று ஒரு வியப்பு ஏற்பட்டது. அப்பதான் நான் நினைத்தேன், அந்த வியப்பு தான் இன்றைக்கு என்னை உருவாக்க இந்த மேடையிலே உட்கார வைத்திருக்கிறது. இப்பொழுது நான் கூட என்ன நினைக்கிறேன் என்றால், இன்றைக்கு நான் பேசிவிட்டு போகிற பேச்சிலே ஏதாவது ஒரு விதை இவ்வளவு அழகாக உட்கார்ந்து இருக்கிற உங்களிலே யாராவது ஒருவருடைய மனதிலே போய் விழுந்து அந்த விதையாலே பல விருட்சங்கள் உருவாகி நாளைக்கு நம் சமுதாயத்திலே உருவாக போகிற பிள்ளைகளுக்கு உங்களிலே ஒருவர் இப்படி உட்கார்ந்திருந்து நம்மனை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் சொல்லுகிற வாய்ப்பை இறைவன் கொடுப்பான் என்றால் அதுதான் இன்றைக்கு நாம் பேசுகிற பேச்சினுடைய பயன் என்று நான் தமிழ் மொழி மிகப்பெரிய மொழி. இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக
அறிவியலுடைய நாட்டத்தினாலே மேற்குலகம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் இருக்கிறது. மேற்குலகத்தாருடைய அறிவு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் நம்மை மயக்கி வைத்திருக்கிறது. ஆகவே அவர்களில் கூட ஆகிவிட வேண்டும் அல்லது அவர்களில் ஒருவராக ஆகிவிட வேண்டும் என்ற ஒரு விருப்பு வெறியாக இன்றைக்கு நம் இளைஞர்கள் மத்தியிலே பதித்திருக்கிறது. மேடையிலே சொல்வது சுதந்திர தினம் கொண்டாடுகிற உரிமை இன்றைக்கு நாம் இல்லை என்றே எனக்கு படுகிறோம். இப்படி சொல்லலாமா என்று கேட்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோமா என்கிறதிலே எனக்கு சந்தேகம் உண்டு. மேற்கு நாட்டாரிடமிருந்து நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோமா என்றால், ஒரு சம்பிரதாயமாக நாட்டினுடைய ஆட்சியை நம் கையிலே தந்துவிட்டு போயிருக்கிறார்களே தவிர, நம்மை மனதளவிலே இன்றைக்கும் அவர்கள்தான் அடிமை கொண்டு இருக்கிறார்கள் என்பது சத்தியமான உண்மை. மேற்கு நாட்டாரை போல வாழ வேண்டும், அவர்களை போல உடை உடுத்த வேண்டும், அவர்களை போல உணவு உண்ண வேண்டும். இப்படி பல விஷயத்திலே நாங்கள் இன்னும் அடிமைப்பட்டுத்தான் கிடைக்கிறோம். எங்களுக்கு இன்னும் சுதந்திரம் வரவில்லை. நாங்கள் சாதாரண ஒரு இனம் இல்லை. தயவு செய்து பிள்ளைகளே நீங்கள் அதை நினைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சாதாரண ஒரு இனம் இல்லை. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியம் என்கின்ற ஒரு தமிழ் நூல் பிறந்திருக்கிறது. இலக்கண நூல் பிறந்திருக்கிறது. நான் இவையெல்லாம் சொல்லி உங்களை சிரமப்படுத்த மாட்டேன். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இன்றைக்கு 2000 ஆண்டுக்கு முன்பு ஒரு இலக்கண நூல். அந்த இலக்கண நூலை நீங்கள் படிக்க வாய்ப்பை படிக்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. அந்த இலக்கண நூலை நீங்கள் சும்மா ஒரு 1-2 படித்து பார்த்தாலே தெரியும். இவ்வளவு ஆழமான ஒரு மொழி இலக்கண நூலை 2000 ஆண்டுக்கு முன்பு ஒரு இனம் படைத்ததா? நான் எப்பொழுதும் சொல்லி பார்க்கிறேன், ஒரு இலக்கண நூல் பிறக்க வேண்டுமானால் அந்த நூல் பிறப்பதற்கு பல காலத்திற்கு முன்பாக அந்த மொழி பயிரப்பட்டு வர வேண்டும். நீண்ட காலமாக அந்த மொழி பேசப்பட்டு வந்தால்தான் அதில் இருந்து இலக்கணத்தை பிரித்து எடுப்பார்கள். 2000 ஆண்டுக்கு முன்பு இன்றைக்கு வளர்ச்சி பெற்ற ஒரு நாட்டினுடைய இந்த மொழிக்கும் இல்லாத ஒரு இலக்கண நூலை 2000 ஆண்டுக்கு முன்பு நம் தமிழர்கள் பெற்றிருந்தார்கள் என்றால், நம்முடைய இனம் அதற்கு ஒரு 5000 ஆண்டுக்கு முன்பாகவாவது வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற வண்டியே. இப்போ நீங்க நினைத்து பாருங்கள், ஒரு 10,000 ஆண்டு வாழ்ந்த இனம் நாங்கள். இந்த மேற்கு நாட்டவர்கள் எல்லாம் நான் அவர்களை ஈடு செய்ய சொல்வதாக நினைத்துள்ளார்கள். அவர்களிடம் சிறப்புகள் இருக்கின்றன. இந்தாய் அழகு என்று நான் சொல்வதற்கு பேர் அர்த்தம் உந்தாய் அசைக்கும் என்பது அழகில்லாதவன் என்பது அல்ல. நான் என்னுடைய தமிழை அழகு என்று சொல்கிறேன் என்றால் இன்னொரு மொழியை அல்லது இன்னொரு சமயத்தை நான் காட்டுகிறேன் என்று கருவி செய்து யாரால் நினைக்கிறார்கள். நம்முடைய மொழியினுடைய பெருமை நமக்கு தெரிய வேண்டும். நீங்கள் எல்லாரும் படிக்கிற மாணவர்கள் படிக்கிறீர்கள், பெரிய பெரிய இடத்துக்கு வருகிறீர்கள், நம்பிக்கையாக தெரிகிறது. இந்த கல்லூரியினுடைய ஒழுங்கை நான் வந்த உடனே பார்த்தேன். இந்த மேல்நிலைப்பள்ளியினுடைய ஒழுங்கை பார்த்தேன். என்ன அழகாக இதை அவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள், நீண்டில் பண்ணி வருகிறார்கள் என்கிறார்கள். அப்படி ஒழுங்குபடுத்தியிருக்கின்ற அந்த மண்டபத்தை பார்க்கிற பொழுது ஆசையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒழுங்குமிக்க ஒரு கல்லூரியிலே அல்லது ஒரு மேல்நிலைப் பள்ளியை படிக்க வேண்டும். நிச்சயமாக பெரிய இடத்துக்கு வருவீர்கள் என்பதை நான் அறிவேன். அதை சந்தேகமில்லை. உங்களை மகிழ்ச்சிப்பதற்காக நான் நினைத்திருக்கிறேன். ஊரிலே 1000 பேர் இதில் இருக்கிறீர்கள். கட்டாயம் ஒரு 500 பேர் மேல்நிலை நோக்கீர்கள். அதை சந்தேகம். அப்படி தொட்டு ஒரு பெண் பதவிக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். ஒரு விஞ்ஞானியாக இருப்பீர்கள் அல்லது ஒரு சிறந்த டாக்டராக இருப்பீர்கள். உங்களை மேற்கு நாட்டிலே ஒரு நாட்டுக்கு ஒரு பரிசரங்களுக்கு கூப்பிடுகிறார்கள். நீங்கள் அங்கே போய் பேசுகிறீர்கள். அவர்கள் நேரில் பார்க்க முடியாத அறிவு விஷயத்தை அந்த சபையிலே சொல்லுவீர்கள். சொல்லி முடிந்த உடனே பத்திரிகையாளர்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று உங்களை கேட்கப் போகிறார்கள். அப்படி கேட்ட உடனே நீங்கள் நான் இந்தியாவில் இருந்து வருகிறேன் என்று சொல்வீர்கள். இந்தியாவிலே எங்கே இருந்து வருகிறீர்கள் என்று கேட்பார்கள். தமிழ்நாட்டிலே இருந்து வருகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். தமிழ்நாடா, ஏன் அந்த பெயர் வந்தது என்று அவர்கள் கேட்பார்கள்.
மறந்து போகாது. அத்தனையும் தெரிய வேண்டும். நீங்கள் எந்த படிப்பும் படியுங்கள், எப்படியும் படியுங்கள். ஆனால் உங்களுடைய நீ யார் என்ற கேள்விக்கு முதலிலே நமக்கு பதில் தெரிய வேண்டும். என் தந்தையின் பெயர் என்னது, என் தாயின் பெயர் என்னது, என்னுடைய ஊரின் பெயர் என்னது சொல்ல தெரியாவிட்டால் எவ்வளவு விட்டுப்பட வேண்டும். அதுபோலத்தான் என் மொழியினுடைய திறம் என்னது என்று சொல்ல தெரியாவிட்டால் நாம் வெற்றி தலைமுறையினர்களாகத்தான் இருப்போம் என்பதை மறந்து போய்கிறார். அதற்காகத்தான் நான் உங்களை சொல்கிறேன், தமிழை நீங்கள் படிக்க வேண்டாம். நீங்கள் என்பது வேறு சிறப்பு, படிக்க வேண்டாம். ஆனால் உங்கள் தாயினுடைய சிறப்புகளை நீங்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். அதை நோக்கித்தான் சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தமிழ் மொழியை எப்படி காப்பாற்றுவது? இப்பொழுது பெரியவர்களே அதற்கு சிந்திக்கிறார்கள் இல்லை. தமிழ் மொழியை எப்படி காப்பாற்றுவது என்ற ஒரு கேள்வி நம்முடைய தமிழ் புலவர் பாரதியாருக்கு பிறந்தது. சுதந்திர போராட்ட காலத்திலே வாழ்ந்தவர். அவருக்கு ஒவ்வொரு போக்கில் பார்த்தால் நம்முடைய இனம் அழிந்தவர்களும் போல் தோன்றியது. உங்களுக்கு தெரியுமோ என்னவோ தெரியவில்லை. சில நாட்களுக்கு முன்பு, சில வருடங்களுக்கு முன்பு ஐநா சபை சார்ந்த ஒரு அறிஞர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கை என்னவென்றால், உலகத்திலே இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு அழிந்து விடப் போகிற மொழிகள் என்னென்ன மொழிகள் என்று அவர் ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தார், ஒரு பட்டியல் கொடுத்திருந்தார். அந்த பட்டியலிலே நம்முடைய தமிழ் மொழியும் பதியப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு கவலை. நம்முடைய தமிழ் மொழியும் இன்னும் 50 ஆண்டுகளிலே அழியக்கூடிய மொழிகளிலே நம் தமிழ் மொழியும் ஒன்று என்று அந்த ஆய்வாளர் எழுதியிருக்கிறார். ஆனால் ஏதாவது பற்றி எனக்கு வரவில்லை. இந்த கேள்வி பாரதியும் நம் தமிழ் மொழி நிற்குமா என்று அவர் நினைத்தார். அவர் நினைத்துவிட்டு நிற்குமா, அடுத்த 10 ஆண்டு, அடுத்த 100 ஆண்டு, அதற்கு பிறகு நிற்குமா என்பதை ஆக்கம் கேட்டு தெரிந்து கொள்வது. அதனாலே பாரதி என்ன நினைக்கிறார், எல்லாவற்றையும் விதிக்கிற கடவுளுக்கு விதி என்று பெயர். அந்த விதிக்குத்தான் தெரியும் இந்த தமிழ் மொழி நிற்குமா நிற்காதா என்று தெரியும் என்று பாரதி முடிவு செய்து விதியிடம் அந்த கருத்தை கேட்டார்கள். நான் இதை பல இடங்களிலே சொல்லுகிறேன். விதியே விதியே தமிழச்சாமியை எச்சரிய கருதி இருக்கிறாயடா, இதுதான் கேள்வி. விதியை கூப்பிடுகிறான், விதியே விதியே தமிழச்சாமியை எச்சரிய கருதி இருக்கிறாயடா, இந்த தமிழ்ச்சாமியை நீ என்ன செய்ய போகிறாய்? 2 எல்லை தொட்டு காட்டினார்கள். சாதனைக்கெல்லாம் தகத்தக மாறி தன்மையும் தனது தர்மமும் மாறாது என்றும் ஒரு நிலையால் இருக்கு நீ நம்மளால் வாழ்களும் பொருளும் வகுத்திருவார்கள். இது ஒரு நான் பதில் சொல்லுகிறேன். இன்னொன்று சொன்னான், தோற்றமும் புறத்தில் தொழிலுமே காக்கும் மற்றும் உள்ளூர் தர்மமும் உண்மையும் மாறி செறிவிற்களின் பொருள்களில் சேர்க்கிறோம். 2 எல்லை தொட்டு காட்டினார். ஒரு இனம் என்ன செய்யும் என்றால், வெறுமனே தோற்றத்தை மட்டும் காப்பாற்ற சட்டை போட்டுக்கிறேன், இரட்டி வைத்திருக்கிறேன், சாப்பாடு வைத்திருக்கிறேன், குடிநீ வைத்திருக்கிறேன், பாவனை நன்றாக இதை ஒன்றும் இல்லை. இது புற வெளிப்பாடு. தமிழன் என்பது இந்த தோற்றத்திலே இல்லை. அதான் லாட்சி சொல்றான், சிறப்பு தோற்றத்தை மட்டும் வைத்து நான் தமிழன் காட்ட நினைக்கிறார்கள். தோற்றமும் குலத்தில் தொழிலை காட்ட மற்றும் தர்மமும் உண்மையும் மாறி சிறையும் தெளியும் பொருள்கள். தமிழகத்தில் என்று சில இனம் குணம் உண்டு. அதான் சொன்னாரே புலவர், தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு குணம் உண்டு. அது என்ன சார் குணம் என்று கேட்டால், இப்போ வந்து ஆயிரம் சில பேர் சொல்ற காட்டி கொடுக்குறது சார் நம்ம இனத்தினுடைய குணம். அப்படிப்பட்டவர்கள் அல்ல நாங்கள். இது ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் என்ன செய்வதற்காக காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம். ஒன்றும் தப்பில்லை. சரி, சுடிதார் போட்டுக் கொள்ளலாம், தப்பில்லை. அங்கே மாற்றம் நீங்கிறது என்ற தர்மம் சிறையவில்லை. அதை சொல்லுகிறார்கள். தோற்றமும் புறத்து தொழில் சாக்கியத்தை எல்லாம் தகத்தகமான காலத்துக்கு ஏற்ற மாறிகள் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் உன் இனத்துக்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த தர்மத்தை
வைக்கிறாரே இவ்வளவுதான். சாதனத்தெல்லாம் தகத்தகமாகி தன்மையும் தனது தர்மமும் மாறாது என்றும் ஓர் நிலையாக இருக்கும். அப்படிப்பட்ட இடம்தான் நிலையாக இருக்கும். சொல்லிவிட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிவிட்டு பாரதியின் விதிமுறை சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு தான் அந்த பேச்சுக்குள்ளே நுழைய வேண்டும் என்று நினைத்தேன். என்ன சொன்னார்கள்? 3 நூல்கள் தமிழர்களிடம் இருக்கும் வரைக்கும் தமிழை அழிக்க முடியாது. 2 குணம் தமிழரிடம் இருக்கும் வரைக்கும் தமிழை அழிக்க முடியாது. இந்த 3ம் இந்த 2ம் எங்களை கழிக்கிறதோ அன்றைக்கு நான் தமிழ் அழியும். அதே 3 நூல்கள் 2 குணங்கள் என்றோமே வார்த்தை சொன்னான். சிலப்பதிகார செய்யும் கருவியும் திருக்குறள் உறுதியும் தெளியும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருவியும் இல்லையும் இல்லை எனும் போது அதனை கம்பன் புரிதலால் காட்டிட முயற்கும் முயற்சி கருவியும் நான் தமிழ் தானியை அமரத்தன்மை கொண்டது என்று உறுதி கொண்டிருக்கிறேன். சிலப்பதிகாரம், திருக்குறள், ராமாயணம் 3 நூலும் தமிழர்கள் மத்தியிலே காப்பாற்றப்படும் வரைக்கும் தமிழினம் வாழும். இந்த பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கிறது. இந்த 3 நூலையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் ஆங்கிலம் படியுங்கள், கணிதம் படியுங்கள், வைத்தியம் படியுங்கள், அது ஒரு புத்தகம், அது படிப்பது. உங்கள் இன அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த 3 நூல்களையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும். ஓரளவு நாங்கள் காப்பாற்றினோம். எங்களுக்கு முன்னே இருந்தவர்கள் நிறைய காப்பாற்றினோம். நாங்கள் காப்பாற்றி உங்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் எங்களை விட காப்பாற்றினால்தான் இந்த இனம் வாழும். இல்லாவிட்டால் என்ன வெற்றி கொண்டாலும் நம் இன அடையாளம் அழைக்க முடியும். இதை மறந்து போகாது. இந்த 3 நூல் இருக்கும் வரையில் தமிழினத்தை எவனும் அழிக்க முடியாது என்று பாரதி சொல்லியிருக்கிறார். அடுத்தது 2 குணம் என்று சொன்னேனே, அந்த 2 குணம் என்னவென்றால், ஒன்று தெய்வ நம்பிக்கை. தெய்வ நம்பிக்கை இருக்கு மற்றும் தமிழனை எதுவனும் தொடரப்பட்டார். இன்றைக்கு கடவுள் நம்பிக்கை தேவையா என்றெல்லாம் பேசுகிறார்கள். கடவுள் நம்பிக்கை என்பது நம் பாரம்பரிய சொத்து. அந்த தெய்வ நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றால் பாரதி அடுத்து சொன்னால் நன்றி மறவாத குணம் இருக்க வேண்டும். இந்த 2 குணமும் இருக்கு மட்டும் தமிழினத்தை அழிக்க முடியாது. தெய்வம் மறவார் செய்திடம் கிடையாது. ஏதுதான் நேரிடம் ஏதுதான் வருகையும் இறுதியில் பெருமையும் இன்பமும் அடைவார். இது பாரதி சொன்ன கூட்டு. அதனாலேதான் இந்த ஐநா சபை அடைகள் 50 மொழிகளிலே தமிழ் மொழியும் அழைக்கிறது என்று சொன்ன பொழுது நான் நினைக்கிறேன், வைத்தியக்காரா என்ற ஊரில் வந்து இன்றைக்கும் ராமாயணம் உயிரோடு இருக்கிறது. 3 கம்பற்காரர்கள் இருக்கின்றன. திருக்குறள் இருக்கிறது. திருக்குறள் 8 ஆட்கள் இருக்கிறார்கள். சிலப்பதிகாரம் இருக்கிறது. இவை இருக்கு மற்றும் உன் ஆயுதம் பிழைத்தே போகும் தமிழ் நினைக்கும் என்று நான் மறந்துள்ளேன். தமிழர்களுடைய இந்த கல்வி செலுத்துக்கு என்ன காரணம்? தமிழ் எப்படிப்பட்ட தெளிவு தெரியுமா? அவருடைய இருந்ததில் ஒரு அரசனுக்கு தெரிவி இருந்தான். அரசனுடைய சபையிலே இருந்தான் கம்பன். அவனை அரசனை புறப்படாமல் நியமித்திருந்தார் அந்த சிவகரசன். அவன் என்ன செய்வான்? நான் அதை படிக்கிற பொழுதுதான் சின்ன வயசுலேயே எனக்கு சிரிப்பு ஏற்படுத்துறேன். ராஜா வருகிறார் சபைக்கு என்றால் சபையில் இருக்கிறவர்கள் எல்லாம் விழுந்திருக்கிறது மரம் அல்லவா? எல்லாரும் வெளிப்பிடிப்பார்கள். கம்பன் மட்டும் வெளிப்பிடிக்க மாட்டான். அவங்க உட்கார்ந்து இருக்கிறார். இதுக்கு பேர் கிண்ணிகள் இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்? நீ பொருள் செல்வத்தை வைத்திருக்கிறவன், நான் அருட்செல்வத்தை வைத்திருக்கிறவன், கல்வி செல்வத்தை வைத்திருக்கிறவன். உன்னுடைய செல்வத்தை விட என்னுடைய செல்வம் உயர்ந்தது. ஆகவே நான் நடந்து வந்தால் நீ எழுந்த வேண்டும், நீ நடந்து வந்தால் நான் நடந்ததில்லை என்று கம்பன் பேசாமல் பார்த்திருக்கிறான். இது பெரிய கதைகளையாக சொல்கிறார். இது கல்வி சென்று தடை செய்து நேர்த்துள்ளார்கள். தங்கள் நம்ம இருக்கிற சொத்தின் ஒருவரை தனக்கு தெரிந்தால் ஒருவன் அப்படித்தான் நடப்பான். நான் எப்பொழுதும் எங்கள் ஊரிலே செல்வது உண்டு. படிப்பதெல்லாம் முக்கியம். படிப்பதற்கு மேலாக உங்களிடம் இருக்க போகிற ஆளுமைதான் முக்கியம். நீ யான் என்று உனக்கு தெரிந்திருக்கிறது. எவ்வளவு படித்த சில பேருக்கு அது தெரியவில்லை. கூடைக்கு கொண்டு வாங்கலாம். அப்படி வாழக்கூடாது. உனக்கும் நீ பெற்றிருக்கிற கல்வியினுடைய அல்லது
என்னென்னவோ சதி செய்கிறாங்க. ரொம்ப ரசிகை கடைசியிலே அரசனை கூப்பிட்டு கேட்கிறாங்க, இனி பாடுகிறாயா இல்லையா? நான் அழியா பொருளை பாடுகிறேன் தவிர உன்னை பாட மாட்டேன். சொல்ல வருமா? நீங்க நினைக்க மாட்டேன். இன்றைக்கு பெரிய பெரிய அடையாளங்கள் எல்லாரும் நமக்கு மேற்பட்டவர்களுக்கு அடிமைதான் இருக்கிறார்கள். எங்கிருந்து நிற்கிறவர்கள் இன்னைக்கு காண கிடைக்கிறது. தவறு நாம் எங்கிருந்து நின்றான் உன்னை பாட மாட்டேன். அப்படியான இந்த சபையை உனக்கு இடமில்லை போ சோழன் சொன்னார். அப்போ கம்பன் சோழனை பற்றி செய்து விட்டு சொன்னா, உன்னை அறிந்தோ தமிழை ஒழினோம். நீ எனக்கு சாப்பாடு போடுற சபையை சீர்திருத்த என்று நினைச்சாடா நான் தமிழ் பற்றி குழந்தைக்கு கொள்ளாம உண்டோ? பிறகு வந்தா எந்த புக்கு தான் அந்த குழந்தையை எட்டிக்கூடாதா? குழந்தைக்கு கொள்ளாம உண்டோ என்னை இறைந்தேற்று கொள்ளாத வேண்டும் என்றான். நீ போக சொன்னா போறேன். எல்லா ராசா நான் எங்க போனாலும் அந்த ராசா என்னை கூப்பிடுவான். திருவள்ளுவர் சொன்னா கல்வியினுடைய சிறப்பு சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார். என்ன சொன்னாருன்னா, காலாமும் நாடாமாய் நல்லா படிச்சது அந்த படிப்புடன் இருக்கின்ற பெண்மையோடு இருக்கு. அந்த படிப்பு கையிலே வந்துவிட்டால் திருவள்ளுவர் சொல்லுகிறார், யாராலும் நாடாமாய் இல்ல நாடு உண்டாண்டுதாங்க நல்லா படிச்சு பெருமையான ஒரு ஆளாக இருக்கிறாயா? எல்லா நாடும் உன்னை கை ஊக்கி வரவேற்கும் மறந்து போகாதே. கல்வியினுடைய சிறப்பு இல்லாமல் எனக்கு கூட திருக்குறள் சொன்னேன். அன்னையிலே ஒரு சினிமா படம் பார்த்தேன். நீங்க கூட சினிமா படம் பார்த்தேன் மத்திய பார்ப்பாங்க. அந்த சினிமா படத்தில் எனக்கு படம் பெயர்லாம் மறந்து போய்விட்டது. கடைசியிலே தந்தை மகனுக்கு புத்தி சொல்லிக்கிட்டு போவாங்க. அந்த படம் வந்து கேட்கிறது தனிச்சு நினைச்ச படம். அந்த போகிறவங்க அவங்க பிள்ளைக்கு சொல்லிட்டு போவாங்க, நீ எவ்வளவு பணம் செய்தாங்க அந்த பணத்தை படித்து சொல்லலாம். நீ எவ்வளவு அதெல்லாம் நல்லா தெரியும். அந்த கடந்த கல்வி அந்த பணத்தை கருத்து கொள்வார்கள். நீ என்ன பதவி இருந்தாலும் பதவியை படிக்கலாம். நீ எவ்வளவு செல்வம் வைத்திருந்தாலும் காணி பூமி வைத்திருந்தாலும் அதை படிக்கலாம். ஆனால் உங்களிடம் கல்வி இருந்தால் அதை மட்டும் யாராலும் பிடிக்க முடியாது என்று சொல்லி அது உண்மை. அந்த கல்வி மட்டும் ஒருவரிடம் இருந்துவிட்டால் அவர்கள் அதைதான் அதான் சொன்னால் யாராலும் நாடாமா எந்த நாடும் உன்னை வரவேற்கும். எந்த ஊர் உன்னுடைய ஊராகும், எந்த நாடும் உன்னுடைய நாடாகும் சொல்லிவிட்டு திருவள்ளுவர் சொல்லுகிறான், இது தெரிஞ்சிட்டும் எல்லாரும் படிக்காமல் இருக்கிறேன். யாரொருவன் சார்ந்தவனையும் கல்லாதவாறு இருந்தால் சாவும் வரைக்கும் படிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட வேண்டும். இது தெரியும். யாராலும் நாடாலும் யாராலும் ஊராமான் என்பது தெரிந்தவர்கள் என்ன சாவும் வரைக்கும் கட்ட வேண்டும் நினைக்காமல் இருக்கிறது என்று நம்மை பார்த்து கேட்கிறார்கள். அன்னையுடைய சிறப்பாக கம்பன் அதைத்தான் சொல்லிட்டு போனாங்க. உன்னை அறிந்தோ யாம் தமிழை அறிந்தோம். குழந்தைக்கு கொள்ளாத கொண்டோ உன்னை இடைத்தேற்றி கொள்ளாத வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதை எடுத்து போனான். ஒரு சாதாரண சதைத்தை உடல் அவனை ஆதரித்து ராமாயணம் பார்க்கிறான். நான் இதையே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், கல்வி என்பது ஒரு பெரிய விஷயம். அதனுடைய தர்மம் தெரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா படித்தேன் நேர்படுத்தேன் என்று குடும்பத்தில் பேசிலே படிப்பில் ஒன்றும் இல்லை. நான் அதையும் சொல்லியிருக்கேன். படிப்பை என்பது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் படிப்புக்கு அப்பாலும் சில விஷயங்கள் என்று மறந்து போவாங்க. அந்த விஷயத்திலே ஒன்றுதான் ஒழுக்கம். அந்த விஷயத்திலே ஒன்றுதான் ஒழுக்கம் இல்லாவிட்டால் நீங்கள் படித்த படிப்பு அத்தனையும் நாசம். அந்த எழுதிய கையெழுத்து போட்டு நான் எவ்வளவு சொல்வது, ஒரு திருடனுக்கு நீங்கள் எவ்வளவு நல்லா பாடம் சொல்லி படிக்க அவங்க பரீட்சையை பார்ப்பதற்கு படிக்க போய் பெறவை என்று பார்க்கலாம். ஒரு திருடனுக்கு அவன் என்ன செய்ய மாட்டான், பெரிய திருடனால் அவதான் நான் ஒரு கொலைகாரனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தால் அவன் பெரிய கொலைகாரன் அந்தமா கொலை செய்யும்.
கல்வி என்பது ஒழுக்கம் இல்லாத பட்சத்திலே குப்பை, அதை தூக்கி எறிய வேண்டும். நம்ம எதிர்கொள்வதால் ஒன்று சொன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கட்டத்தினால் ஆய வயலை போல் பாலதினம் நன்றாண்டு கலாமே இப்பொழுது குரல் தெரிந்திருக்கும், தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. தெரியாவிட்டால் நிறைய தெரிந்து கொள்ளும். இந்த குரலிலே பல பேருக்கு படிக்கிற பொழுது சந்தேகம் வரும். கட்டத்தினால் ஆய வயலை பாலதினம் நன்றாண்டு கலாமே சும்மா பாட்டு லேசா சொல்றது மொழிபெயர்ப்பு லேசா சொல்றது சொன்னார்கள். கடவுளை கும்பிடாத பட்சத்திலே நீ படித்து சொல்லணும். இதை நீ ஒத்துக்கொள்கிறா? படிக்கிறது கடவுளை கும்பிடுறதுல ஒத்துக்கொள்வார்களா? யாராவது ஒருவரும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஒருவரை எந்த ஊரிலே ஒரு ஆசிரியர்களுக்கான கருத்தரங்கு நடந்தது. என்னை பேச போகிறாங்க. அங்கே நான் பேச போனபோது அந்த ஆசிரியர்களுக்கான கருத்தரங்கை நடத்துகிற ஆசிரியர், அந்த ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் அவரை கேட்டாங்க. ஓரமா பகிர்ந்து போனாங்க. சார் என்ன பேச போறீங்கன்னு கேட்டாங்க. நான் திருக்குறள் பேச போவேன். அவர் உடனே எனக்கு சொன்னார், திருக்குறள் சார் காலத்துக்கு பொருந்தான திருக்குறள் இருக்கிறது, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் சமாளிச்சு நீங்க விளக்கங்கள் கேட்டேன். அது ஆசிரியர் திருக்குறள் காலப்போக்காக திருக்குறள் இருக்கிறாங்க. நான் அவர்களை கேட்டேன், அந்த அம்மா அம்மா அந்த அம்மா கேட்டேன், அது என்னமா காலப்போக்காக திருக்குறள் எனக்கு தெரியலையே சொல்லுங்களேன். அம்மா இந்த திருக்குறள் சொல்லு. பெற்றதாளாய வேண்டியவர்கள் பாலகர்கள் தட்டால் கலாலையே கல்வினாலே கடவுளை கூடாத பட்சத்திலே கல்வினாலே இந்த பயனுக்கு திருவள்ளுவர் சொல்லுகிறார். இப்போ பிள்ளைகளுக்கு சொல்ல முடியுமா? பிள்ளைகளை நீங்கள் படிப்பதெல்லாம் கடவுள் சிரிப்பார். எங்களுக்கு போக்கு சிரித்தாலே தெரிவித்து கடவுளை கூடுவதற்கு தான் கல்வியாக என்றால் சிரிப்புடன் அவையெல்லாம் நான் ஒரு மணிக்கு கூசப்படுவதா? எதுக்கு நான் கல்வி நிற்கிறோம்? அப்ப திருவள்ளுவருக்கு இது கூட தெரியலையே. கல்வி என்பது டாக்டராக இருப்பதற்கு, இன்ஜினியராக இருப்பதற்கு, ப்ரொஃபஸராக இருப்பதற்கு, விஞ்ஞானியாக இருப்பதெல்லாம் பண்ணி இருக்கிறோம். கடவுளை கூடுவதற்கு கல்வியை கற்றுக்கிறார்கள். என்ன விளையாட்டாக இருக்கிறது? ஒத்துக்கொள்ளாது என்று அந்த அம்மா சொன்னார். அன்றைக்குதான் நான் அவர்களுக்கு ஒரு செய்தி சொன்னேன். அது உங்களுக்கு சொல்லுங்கள். தமிழர்களுக்கு என்று ஒரு கல்வி பாரம்பரியம் இருக்கிறது. நாவான அதை மறந்து கொள்ளுகிறது. தமிழருக்கு ஒரு கல்வி பாரம்பரியம் இருக்கிறது. அந்த பாரம்பரியம் என்ன என்று நம்மை பல பேருக்கு தெரிவதில்லை. நான் நூல்களை படிப்பதில்லை, படித்து சொல்கிறவர்களை கேட்பதில்லை. ஆனால் தமிழர்களுடைய கல்வி பாரம்பரியம் என்ன என்று நமக்கு தெரியாது. உங்களுக்கு சுருக்க சொல்லுகிறேன். தமிழர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், கல்வி என்று ஒன்று இருக்கிறது, அதை ஏன் கேட்க வேண்டும் என்று நினைத்தார்கள். நாங்கள் எதையும் பயனோக்கித்தானே செய்தோம். எதையும் பயனோக்கித்தானே செய்தோம். இப்ப நான் பேசுகிறேன், அதுக்கு ஒரு பயன் கேட்கும். என்னை கூப்பிட்டார்கள் என்றால் அதுக்கு ஒரு பயனோக்கித்தான் நாங்கள் செயல்படுகிறோம். அப்போ கல்விகளை கற்றுக்கொள் என்று சொல்ற கல்வி கற்பதனுடைய பயன் என்ன? கல்வியால் என்ன கிடைக்கும்? இந்த கேள்விக்கு நம் பெரியவர்கள் சொன்னார்கள், கல்வி கற்பதனுடைய பயன் அறிவை பெறுவதாக இருக்க வேண்டும். இதுவே நாட்டு பல பேருக்கு குழப்பம். கல்வி கற்பது அறிவை பெறுவதா? கல்வி வருது அறிவு வருதா? கல்விதானே அறிவு. அப்படிதான் நாங்கள் நினைத்திருக்கிறோம். கல்விதான் அறிவு நினைத்திருக்கிறோம். அப்ப கல்வியும் அறிவும் ஒன்றாக என்று கேட்டால் நம்ம பெரியவர்கள் சொன்னார்கள், கல்வி வருது அறிவு வருது. அதுக்கு உதாரணம் சொன்னார்கள். திருவள்ளுவரை எடுத்துப்பா, திருக்குறளிலே கல்வி என்று ஒரு அதிகாரம், ஆயுதமை என்று ஒரு அதிகாரம், ரெண்டும் ஒன்றாக இருந்தால் நம்ம ரெண்டு அதிகாரம் ரெண்டு ஒன்றாக இருந்தால் நம்ம ரெண்டு அதிகாரம் பண்ணியிருப்பாங்க. கல்வி என்று ஒரு அதிகாரம் விட்டு ஆயுதமை என்று ஒரு அதிகாரம் இருக்கிறார். அவ என்ன கல்வி வருது அறிவு வருது. கல்வி அறிவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். வெளியிலே இருந்து ஒன்றுக்கு விஷயம் போனால் கல்வி, உள்ளுக்கு இருந்து வெளியே விஷயம் வந்தால் அறிவு. இவ்வளவுதான் நான் சொல்லுறது. புரியுதா? புதிதாக பேசுகிற பேச்சாளர்களுக்கு ஆசிரியர் பாடலாம் சொல்லி கொடுப்பாங்க. பேசுறதுக்கு சொல்லி கொடுத்தா புதுசா பேசுற பேச்சாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம வேலைக்கு வந்த உடனே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு
ரெண்டு திருவள்ளுவர் சொன்னா, ரெண்டு கமல் சொன்னா, ரெண்டு ஷேக்ஸ்பியர் சொன்னா, இப்படியே அடிப்பான். எல்லாத்தையும் இல்லப்பா நீங்க என்ன சொல்றேன்னு கேட்டா ஒன்றும் புதிதாக பேசுறவர்கள் எல்லாத்தையும் மேற்கோள் காட்டியமாக இருப்பான். நீ என்ன சொல்ல சொல்ற? என்னிடமிருந்து இந்த உலகத்துக்கு வருகிற செய்தி என்ன? ராமகிருஷ்ணன் பரமஹம்சரிடம் ஞானம் பெற்றார் விவேகானந்தர். விவேகானந்தரிடம் ஒருத்தர் உங்க குருநாதருக்கு அவருக்கு தாய்மொழியும் படிக்க தெரியாது. விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தாய்மொழியே சரியா வாசிக்க மாட்டாங்க. விவேகானந்தர் பெரிய பணிப்பாடு. எப்படிப்பட்ட பணிப்பாடுகளா? ஒரு புத்தகத்தை சும்மா இப்படி தட்டுவார். புத்தகத்தை கையில கொடுத்தா இப்படி தட்டுவார். தட்டி முடிச்சு புத்தகத்துல என்ன பக்கத்துல என்ன இருக்கு எல்லாம் சொல்லுவார். அவருடைய புத்தி என்பது எக்ஸ்ரே கண்ணு கூட இருக்கும் என்றாங்க. பார்த்துட்டாலே பதில் ஒரு நாள் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், அவரை மட்டும் பெரிய படிப்பார்கள், அவர் ஒன்றுமே படிக்காத அவரை போய் நீங்கள் திரும்ப என்று சொல்லுகிறீர்களே, இது எப்படி பொருத்தம் என்று கேட்டார். அதுக்கு விவேகானந்தர் சொன்னாரா, நாங்கள் மேற்கோள்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், என் குருநாதர் சொல்வதெல்லாம் மேற்கோள். நான் சொல்வதை தாங்கள் மேற்கோள்களை அவர் சொன்னார் என்று சொன்னார்கள் சொல்லிக்கிறோம். என் குருநாதர் சொல்கிற அத்தனையுமே மேற்கோள் வைத்தார். அதுதான் முக்கியம். அப்போ கல்விக்கு மனிதனுக்கு என்ன வித்தியாசம் என்றால், கல்வி வெளியே இருந்து உள்ளுக்கு போகும், ஆய்வு உள்ளே இருந்து வெளியே வருகிறது. நாற்பதுக்குள்ளே இலகுவான உதாரணத்திற்கு முன்பு சுருக்கமா அது என்ன வித்தியாசம் என்று கேட்டால், நான் கிராமத்திலே வாழ்க்கிறேன். அன்றைக்கு தான் அந்த ஊருக்கு போயிருக்கிறேன். அந்த கிராமத்திலே ஒரு விவசாயி தோட்டத்துக்கு தண்ணி அடிக்க போகிறான். இந்த பம்பு செட்டு சொல்வாரு, எடுத்து கொண்டு போகிறான். நான் அவனிடம் கேட்டேன், இது எதுக்குப்பா கொண்டு போகிறாரு என்று கேட்டேன். அவன் சொன்னான், தோட்டத்துக்கு தண்ணி அடிப்பதற்காக அதை கொண்டு போகிறேன், நீர் வைக்கிறேன். நான் அதை பார்த்ததில்லை, அதை எப்படி தண்ணி அடிக்கும் தெரியாது. பார்த்து அவனுக்கு முன்னாலேயே நானும் போனேன். அந்த தோட்டத்துக்கு நடுவே ஒரு கிணறு, அந்த கிணறு கிட்ட கொண்டு போய் அதை எதிர்த்து நிப்பாட்டி விட்டு அவன் என்ன செய்தான் என்றால், அந்த அந்த நான் என்ன செய்கிறேன், அந்த குழாய் உங்களுக்கு தெரியும், தண்ணி இருக்கிற அந்த குழாயை நான் கிட்ட வச்சோன்னே அந்த குழாயால தண்ணி வாழை போவதற்கு நான் பார்க்கிறேன். என்னுடைய அவன் என்ன செய்தான், பெரிய கவனம் பயன் வச்சிருந்தான். வாங்கி அதை எடுத்து அந்த எந்திரத்திலே கூட்டினான். கூட்டி விட்டு அந்த பைப்பை கிணத்து உள்ளே விட்டாங்க. அந்த பைப்பை கிணத்து உள்ளே விட்டாங்க. கிணத்துக்குள்ளே விட்டால் அப்பவும் நான் பார்க்கிறேன், தண்ணி வாங்கி பிறகு அவன் என்ன செய்யறான் என்றால், ஒரு பக்கத்தை எடுத்து கிணத்துக்குள்ளே விட்டு தண்ணீரை எடுத்து அந்த எந்திரத்துக்குள்ளே தண்ணியை விடாது. எனக்கு ஆச்சரியம். அவனோட போய் கேட்டேன், என்னவா இது தண்ணி அடைக்க சொன்னா இதுக்குள்ள நீ தண்ணி அடைக்கிறாயே. அதுக்கு அவன் சொன்னான், தம்பி உள்ள தண்ணி விட்டாதான் தம்பி, உள்ள இருக்கிற தண்ணி வெளியில வரும். நான் சொல்லுறது புரிகிறதா? கல்வி எதிர்க்கின்றால் அதை உள்ளே அனுப்பினால்தான் நமக்குள்ளே இயல்பாக இருக்கிற அறிவு வெளியிலே வரும். தண்ணியை விட்டால் விட்டான், அதுக்கு பிறகு தண்ணி வந்தது. அவ கூட என்ன தெரியுமோ, முதல் விட்ட தண்ணி வாங்குது, அதுக்கு பிறகுதான் முதல் தண்ணி இல்லாம வந்துடும். அப்படித்தான் அறிவு. கல்விக்கு வரைக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். கல்வி என்பது வெளியே இருந்து நாம் உள்வாங்கிக் கொள்வது. எல்லாரும் படிக்கிறோம். ஒரு வகுப்பை 40 மாணவர்கள், ஒரே சிலபஸ், ஒரே ஆசிரியர், ஒரே பரீட்சை தான் எல்லாரும் படிக்கிறோம். ஆனால் எல்லாரும் ஆசிரியர்களாக ஒருத்தருக்கு என்ன காரணம் என்றால், இவனுக்குள்ளே வருகிற பொழுதே அறிவு இருந்தது, இவனுக்குள்ளே இல்லை. ஆகவே கல்வி அறிவாக மாற வேண்டும், அதான் நோக்கம் என்றார்கள். நான் புரியாது. அப்போ உடனே அண்ணன் கேட்டேன், அவ அறிவு என்ன செய்கிறது? அறிவு என்ன செய்கிறது? கல்வி வந்தால் கல்வியை கல்வி பெறுவதற்கு அறிவு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒழுக்கம் வர வேண்டும். கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவினுடைய பயன் ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாத பட்சத்திலே நீங்க என்ன படித்தாலும் யோசனை. கல்வியினுடைய பயன் அறிவாக மாற வேண்டும், அறிவினுடைய பயன் ஒழுக்கமாக மாற வேண்டும். ஒழுக்கம் என்றால் என்ன தெரியுமா? நம்மை விட உயர்ந்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ளும். மழை பெய்த உடனே குப்பையை கேட்டு ஒழுங்குறது சொல்லுவோம், தண்ணீர் சொட்டு காமப்படுகிறது, தண்ணீர் ஒழுங்குறது சொல்லுவோம், மேலே இருந்து திரும்பி இருக்கிறது. நாம் உயர்ந்தவர்களிடம் இருந்து சில பழக்கங்களை பழகிக் கொள்ள வேண்டும்.
அறிவாக வேண்டும், அறிவு ஒழுக்கமாக வேண்டும், ஒழுக்கம் அன்பாக வேண்டும். அடுத்தது அன்பு அருளாக வேண்டும். அதற்கு அன்பு அருளாக அன்புக்கு மட்டும் என்று வித்தியாசம் என்றால் ஒன்றும் இல்லை. அன்பு என்பது தொடர்புடையாக மாற்றச் செய்வது. என் பிள்ளை நான் ஒரு பேசிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறார், அவருக்கு ஓடி வந்து லோக்கல் விழுந்து விட்டார். விழுந்த உடனே என் மனம் துடிக்கிறது, ஐயோ பிள்ளை விழுந்து விட்டானே துடிக்கிறேனே. இந்த துடிப்பு எனக்கு யாருமே தெரியாத ஒரு பிள்ளை ஓடி வந்து இதிலே விழுந்தாலும் வந்தால் அதற்கு அருள் என்று பெயர். எனக்கு செய்தி சேர்ந்தவர்களுக்காக துடிக்கிற துடிப்பு அருள், எனக்கு சேராதவர்களுக்காகவும் துடிக்கிற துடிப்பு அருள். அப்போ அன்பு அருளாக மாற வேண்டும். அடுத்தது என்று கேட்டால் அருள் துறவாக மாறும், துறவு வீடாக மாறும். அதுதான் இந்த வரிசையிலே நம் திருவள்ளுவர் சொன்னார், கற்றதன் பயன் கடவுளை முடிவு பயன் சொல்லுவார். ஆகவே கல்வி கற்கிற நீங்கள் நான் உங்களிடம் பெருகி கேட்டுக் கொள்கிறேன், ஒழுக்கத்தை கைவிட்டுள்ளார்கள். ரொம்ப உயிரினம் ஓம்பப்படும் என்றார் திருவள்ளுவர். ஒழுக்கம் ஒழுக்கம் தருகிறார்கள், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். என்னதான் நடந்தாலும் படிக்கிற கல்வியினாலே நீங்கள் ஒழுக்கமானவர்களாக இல்லாத பட்சத்திலே சமுதாயம் உங்களுக்கு புறந்தல். அதனாலே மாணவர்களே இப்படி நான் கல்வி கேட்டுக் கொள்கிறேன். தமிழர்களுக்கு ஒரு கல்வி பாரம்பரியம் இருக்கிறது, அதை மறந்து போகாதீர்கள். அந்த கல்வி பாரம்பரியம் படிப்படியாக உயர்ந்து நம்மை கடவுளுடன் சேர்த்திக்க வேண்டும். கடவுளுடன் சேர்த்திட்டால்தான் அது தமிழர்களுடைய கல்வி பாரம்பரியம். இன்றைக்கு வெளிநாடுகள் எல்லாம் சென்று நான் பார்த்து வருகிறேன். மனிதர்கள் படித்திருக்கிறார்கள், அமைதி நிம்மதி இல்லை, ஒரு வீட்டிலும் சந்தோஷம் இல்லை, எங்கு வாழ்ந்தாலும் குழப்பமாகத்தான் இருக்கிறார்கள். வாழ்க்கையை அனுபவிக்க தெரியவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்களுடைய அடிப்படையிலே ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கம் வேண்டிய முயற்சி இல்லை. அதனாலே நான் திரும்ப சொல்லுகிறேன், தயவு செய்து தமிழை படியுங்கள். நம்முடைய பெரும் புலவர்களை பற்றி கொஞ்சமாவது தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பெரும் புலவர்கள் சொல்லுகிற வாழ்க்கை முறை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கை முறையோடு நமக்கு கல்வி எப்படி போட்டிக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கல்வி என்பது ஒரு திடீரென்று வருகிற ஒரு சுயம்பு அல்ல. கல்வி அறிவாக மாறி, அறிவு ஒழுக்கமாக மாறி, அது அன்பாக மாறி, அது அருளாக மாறி, உறவாக மாறி கடவுளை அடைத்தால்தான் அந்த தமிழர்களுடைய கல்வி பாரம்பரியம். அப்படி இல்லாத பட்சத்திலே என்ன படித்தாலும் என்ன உயர்ந்தாலும் நாம் நம்மை அடையாளப்படுத்த முடியாதவர்களாகத்தான் இருப்போம் என்பதை மட்டும் சொல்லி நேரத்தை நிறைவேற்றி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.